60 வயசுக்கு மேல நீங்க ரொம்ப கரெக்டா டயட்ல இருந்தும் திடீர்னு சுகர் லெவல் ஷூட் அப் ஆகுதா? ஏன் இப்படி நடக்குதுன்னு குழப்பமா இருக்கா? இதுக்கு காரணம் சாப்பாடு மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. பல வருஷமா ரொம்ப கட்டுப்பாடா சர்க்கரை நோயை மேனேஜ் பண்ணிட்டு வர்றீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில செக் பண்ணி பார்த்தா ரீடிங் பயமுறுத்துற அளவுக்கு அதிகமா இருக்கு. மனசுக்குள்ள உடனே வர்ற முதல் கேள்வி இதுதானே, நான் என்ன தப்பு செஞ்சேன், நேத்து ராத்திரி சாப்பிட்டதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தோணும் இல்லையா? இன்னைக்கு 60 வயசை கடந்த ஆயிரக்கணக்கான பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் இதுதான். இந்த கேள்விக்கான விடைய தேடித்தான் நாம இந்த முழு விளக்கத்தையும் பார்க்க போறோம். சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் நீங்க சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டோ இல்ல ஒருவேளை அதிகமா சாப்பிட்ட சாப்பாடோ மட்டும் கிடையாது. பிரச்சனை அதை விட ஆழமானது, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. பொதுவா நம்ம கவனமெல்லாம் நம்ம தட்டுல என்ன இருக்குங்கிறதுல தான் இருக்கும். ஆனா நம்ம உடம்புங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி இல்லையா? உள்ளே நமக்கு தெரியாம எத்தனையோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால சாப்பாடு ஒரு காரணிதான், ஆனா உண்மையான குற்றவாளிகள் நம்ம உடம்புக்குள்ளதான் மறைஞ்சிருக்காங்க. உண்மை என்னன்னா, வயசாக வயசாக நம்ம உடல்ல நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இது இயற்கையானது. இந்த மாற்றங்கள் நமக்கு எந்த அறிகுறியும் காட்டாம அமைதியா நம்ம சர்க்கரை அளவை பாதிக்கலாம். இது நாம செய்யற தப்பு கிடையாது, இது ஒரு இயல்பான மாற்றம். ஆனா இத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அப்போதான் சரியா கையாள முடியும். அப்போ அந்த உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க, நம்ம உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த 5 முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு ஒவ்வொன்னா தோண்டி எடுக்கலாம். ஆமாங்க, மொத்தம் 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த 5ஐயும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாவே போதும், பாதி பிரச்சனை தீந்த மாதிரி தான். இதுதான் அந்த 5 விஷயங்கள். முதல் விஷயம் இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். 2வது உடல் செயல்பாடு குறைஞ்சு போறது. 3வது மன அழுத்தம் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள். 4வதா நாம எடுத்துக்கிற சில மருந்துகளோட பக்க விளைவுகள். கடைசியா 5வது நமக்கு தெரியாம உடம்புக்குள்ள இருக்கிற சில நோய் தொற்றுகள். இப்போ இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இன்சுலின் எதிர்ப்புன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் தான் பூட்டு. இந்த சாவி பூட்டை திறந்தாதான் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை செல்களுக்குள்ள போக முடியும். அப்போதான் நமக்கு சக்தி கிடைக்கும். ஆனா இந்த இன்சுலின் எதிர்ப்புங்கிறது அந்த பூட்டு துருப்புடிச்சு போன மாதிரி, சாவி இருந்தும் சரியா திறக்க முடியாது. இதனால சர்க்கரையெல்லாம் செல்களுக்குள்ள போக முடியாம ரத்தத்திலே தங்கிடும். இதனாலதான் சுகர் லெவல் அதிகமாகுது. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்றேன். 65 வயசான ராமசுவாமிங்கிறவரு சாப்பாட்டுல ரொம்ப கட்டுப்பாடா தான் இருந்தாரு. ஆனா சமீபத்துல அவரோட எடை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. முன்ன மாதிரி உடற்பயிற்சியும் செய்ய முடியல. இதனால என்ன ஆச்சுன்னா, அவரோட உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாகி சர்க்கரை அளவு எகிற ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, அந்த சாவி சரியா வேலை செய்ய மறுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது முக்கியமான காரணம் உடல் செயல்பாடு குறைஞ்சு போறது. நம்ம உடம்புல சர்க்கரையை அதிகமா சாக்குற ஒரு இன்ஜின் எதுன்னு கேட்டா அது நம்ம தசைகள் தான். நம்ம நடக்கும்போது வேலை செய்யும்போது இந்த தசைகள் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை அப்படியே எரிச்சு சக்தியா மாத்துது. இது ஒரு சர்க்கரையை எரிக்கிற பவர் ஹவுஸ் மாதிரி. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் தினமும் வாக்கிங் போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னு மூட்டு வலின்னு சொல்லி வாக்கிங் போறதை நிறுத்திட்டாரு. என்ன ஆகும்? அந்த சர்க்கரை எரிக்கிற இன்ஜின் ஆஃப் ஆயிடும். அப்போ ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை செலவாகாம அப்படியே தேங்கி சில மாசத்திலேயே அவரோட சுகர் லெவல் அதிகமாகறத பார்க்க முடியும். இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். 3வது காரணம் மன அழுத்தம். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. நமக்கு மன அழுத்தம் ஏற்படும்போது நம்ம உடம்ப அது ஒரு அவசர நிலையா எடுத்துக்குது. அப்போ கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்கள் சுரந்து நம்ம கல்லீரலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். கல்லீரல் ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை டக்குன்னு ரத்தத்துல கொட்டும். இதனாலதான் நாம பட்னியா இருந்தா கூட டென்ஷனா இருந்தா சுகர் லெவல் ராக்கெட் வேகத்துல ஏறும். இதுக்கு ஒரு நிஜ சம்பவம் கூட இருக்கு. ஒரு 70 வயசு பாட்டி குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை காரணமா ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. அவங்க சாப்பாட்டுல எந்த மாற்றமும் செய்யல. ஆனா அவங்களோட சர்க்கரை அளவு பயங்கரமா ஏறிடுச்சு. அப்புறம் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சப்பதான் தெரிஞ்சது, இதுக்கு காரணம் சாப்பாடு இல்ல, அந்த மன அழுத்த ஹார்மோன்கள் தான். 4வது காரணம், இது பலரும் கவனிக்காத ஒரு விஷயம். நாம எடுத்துக்கிற சில மாத்திரைகள், குறிப்பா மூட்டு வலி, ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகளுக்காக கொடுக்கப்படுற ஸ்டெராய்டு வகை மருந்துகள். இந்த மருந்துகள் நோயை குணப்படுத்தினாலும் ஒரு பக்க விளைவா இன்சுலினோட வேலையை தடுத்து இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க செய்யும். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இங்க பாருங்க,
நுரையீரல் பிரச்சனைக்காக ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்ட ஒரு 68 வயசு பெரியவருக்கு சர்க்கரை அளவு கட்டுக்கடங்காம போயிருக்கு. டாக்டர்ஸ் இதை கண்டுபிடிச்சு மருந்த மாத்தினதுக்கு அப்புறம் தான் அவரோட சுகர் லெவல் இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. இப்போ 5வது மற்றும் கடைசி காரணம் நோய் தொற்றுகள். நம்ம உடம்பு ஒரு கோட்டைன்னு வச்சுக்கோங்க. வெளியிலிருந்து கிருமிகள் உள்ள வந்தா, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா நம்ம உடம்போட ராணுவம் போராட ஆரம்பிக்கும். அந்த போருக்கு நிறைய சக்தி தேவைப்படும் இல்லையா? அதுக்காக நம்ம உடம்பே அதிகமா சர்க்கரையை உற்பத்தி பண்ணும். அதனால ஒரு சின்ன காய்ச்சல், சளி இல்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட நம்ம சுகர் லெவல எகர வைக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம், 72 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு சுகர் லெவல் ஏன் இவ்ளோ அதிகமாகுதுன்னு யாருக்கும் புரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. கடைசியா எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவருக்கு எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு சிறுநீர் பாதை தொட்டு இருந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே சர்க்கரை அளவும் தன்னால குறைஞ்சிடுச்சு. சரி, இப்போ இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்வையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அந்த 5 மறைக்கப்பட்ட காரணங்கள்: 1 இன்சுலின் எதிர்ப்பு, 2 குறைந்த உடல் செயல்பாடு, 3 மன அழுத்தம் மற்றும் ஹார்மோன்கள், 4 மருந்துகளோட பக்க விளைவுகள், 5 மறைமுகமான நோய் தொற்றுகள். இந்த 5யும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த வரிய நல்லா கவனிங்க. இதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி. திடீர்னு உங்க சர்க்கரை அளவு அதிகமானா அது உங்க டயட்ல ஏற்பட்ட தோல்வி இல்ல. உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. அது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கற ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. உள்ள ஏதோ சரியில்லை, கொஞ்சம் கவனி அப்படின்னு உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுது. அதனால அடுத்த முறை உங்க சர்க்கரை அளவு திடீர்னு அதிகமாகும்போது நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுக்காம, என் தட்டை தாண்டி என் உடம்பு எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பதில்ல தான் உங்க ஆரோக்கியத்துக்கான உண்மையான திறவுகோல் ஒளிஞ்சிருக்கலாம்.